வணக்கம் நண்பர்களே. சென்ற ஒளி காட்சியில் சென்னை ராக் ஃபிஷிங் பற்றி சொல்லியிருந்தேன். இன்று இந்த தூண்டில் எப்படி இருக்கும், என்னென்ன விதமான தூண்டில்கள் இருக்கின்றன, அதை எப்படி அமைப்பது என்பதை பற்றி சொல்கிறேன். இந்த தூண்டில் பாக்ஸ் முதல்ல எடுத்துக்குவோம். இதில் இந்த மாதிரி ஃப்ளோட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இதுவும் ஒரு ஃப்ளோட்ஸு. அப்புறம் இந்த மாதிரி வெயிட்ஸ் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி நம்ம இந்த நரம்பு இப்படி சுற்றி வச்சுக்கலாம். அப்புறம் தூண்டில் உங்களுக்கு இந்த 18 சைஸ் ஐடியலாக இருக்கும். 24 சைஸ்லேருந்து 6 வரைக்கும் சைஸ் இருக்குது. இந்த 6 என்பது குறைய நம்பர் நம்ம பார்க்குறது. பெரிய சைஸில் இருக்கிறது 6ஆம் நம்பர். சிறிய சைஸில் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சில்வர் ஹூக் 18ஆம் நம்பர். இப்போது இதை எப்படி அமைப்பலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிம்பிள் ஃபிஷிங். அதாவது ஒரு கட்டையில் இந்த மாதிரி நரம்பு எடுத்து சுற்றி வெயிட் அட்டாச் பண்ணி ஹூக் அட்டாச் பண்ணி 2 பீஸ் ராட். இது ரீல்பாங்க. இந்த பகுதி க்ளோஸ் அப் பண்ணுறோம், கிட்ட பண்ணுறோம். இந்த பகுதி ரீல்னு சொல்லுவாங்க. பேக் இது இப்படி சுற்றிக்கலாம். இது இப்படி டைட் பண்ணிட்டு, இது லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறேன். இது இப்படி சுற்றிக்கலாம். இப்படி சுற்றினோம்னா இது இழுக்கும். இதை ஓப்பன் பண்ணோம்னா லூஸ் ஆகிக்கும். இப்போ நாம் இப்படி செட் பண்ணலாம். பார்த்துட்டு இருக்கிறது இது ஃபுல்லாக ரெடி பண்ண ஒரு இது. இப்போ இதை நாம் ஃபிஷிங்க்கு இது ரெடியாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணோம்னா க்ளோஸ் இந்த மாதிரி ஒரு வெயிட்டை இங்கே அட்டாச் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த ஹூக்கை இதில் இப்படி அட்டாச் பண்ணிக்கணும். தேவைப்பட்டால் இன்னொரு ஹூக்கை இங்கே இது மேல்புறமாக ஒன்று அட்டாச் பண்ணணும். இதில் நம்ம ஸ்மால் பைட்ஸ் லைவ் பைட்ஸ் லைக் எர்த்வாம், மண்புழுக்கள், ப்ரான், இந்த மாதிரி சிறிய ப்ரான், அதில் இது அப்படி சொல்லிட்டு பிடிக்கலாம். இதுதான் செட் பண்ணது. ஒன்ஸ் நீங்கள் கேட்ச் பண்ண உடனேயும் இதை இப்படி சுற்றும் போது சுற்றுக்கும். இப்போ வீசுறது எப்படின்னு சொல்லித்தரேன். இதை இப்படி பண்ணிவிட்டு இதை அன்லாக் பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படி வீசினீங்கன்னா போயிடும். அதுக்கப்புறம் ஃபிஷ் நீங்கள் மாட்டும் போது முதல்ல சொன்ன மாதிரி லாக் பண்ணிவிட்டு இழுத்துக்க வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.